எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸ்னால் டிஏபி பேங்க்கில் வேகன்சி போட்டிருக்காங்க, அப்ளை பண்ணலாமா வேணாமா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, க்ரோத் இருக்குமா என்னான்னு கேட்டிருக்கீங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பில்ட் யுவர் ஃபியூச்சர் வித் கான்ஃபிடென்ஸ், இதுதான் டிஎம்பி பேங்க்கோட ஸ்லோகனாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ வாங்க நம்ம எப்படி உள்ளே போகிறோம்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். உள்ளே போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு டிஎம்பி மணிப்பால் bfsi.com நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே ஏதாவது உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். டேரெக்டாக உங்களுக்கு உள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரோக்ராம் செக்ஷன் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இதுவும் எல்லா ப்ரோக்ராம் மாதிரியும் தான் 1 இயர் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. 1 இயர் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு 4 மந்த் வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் இருக்கும். அடுத்த 2 மந்த்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் போடுவாங்க. அடுத்த 6 மந்த்ஸ் வந்து ஓஜிடின்னு சொல்லுவாங்க, ஆன் ஜாப் ட்ரைனிங்னு. அது ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் போடுவாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு சைடு மட்டும்தான் போடுவாங்க. அதுவும் உங்கள் லோக்கல் நியர்பை பேங்க் தான் போடுவாங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போவோம். இதுக்கு ஒரு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 8,64,000 வந்து ஓவரால் சிசிசி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் மொத்தம் 3,56,000 கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், இதுதான் உங்களை ஸ்டார்டிங் லெவல் கிரேடே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹையஸ்ட் பேக்கேஜ் வேறு எந்த பேங்க்லையுமே கிடையாது, இந்த பேங்க்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வேறு கொடுக்குறாங்க. நீங்கள் கட்ட போகிற அந்த ஃபுல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிடைக்கிது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50%, 1,18,644 வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான் கிடைக்கிது. அதுக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன், ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் போய் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா ப்ரோக்ராம் ஃபீஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான் ப்ரோக்ராம் ஃபீஸு. இதில் வந்து டேப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. போர்டிங் அண்ட் லோடிங்னால் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களே அந்த அதெல்லாம் டெக்னிக்கல் டேர்மில் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 4 மந்த் கிளாஸ் ரூம் ட்ரைனிங், 2 மந்த் இன்டர்ன்ஷிப்பு, ஏதாச்சும் ஒரு பிரான்ச்சில் போடுவாங்க. இன்டர்ன்ஷிப்னா ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் அந்த 4 மந்த்ஸ் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்லையுமே நீங்கள் எக்ஸாம்ஸ்னால் இருக்குது, நீங்கள் அதை கிளியர் பண்ணணும். மந்த்லி காலேஜ் மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது. ஒரு 4 பேப்பர் 5 பேப்பர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் தான் இன்டர்ன்ஷிப் விடுவாங்க. இன்டர்ன்ஷிப்லேயுமே உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்கும், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் கிளியர் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்லேருந்து உங்கள் ரோல் ஆல்ரெடி உங்களுக்கு ரோல் தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அந்த ரோலை அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்க இன்டர்ன்ஷிப்லேருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்ன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்பர் 3. இந்த 1 இயர் ப்ரோக்ராம் முடியும் போது நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு பார்க்குறோம். அந்த ஏர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்க 3,53,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் முடிஞ்ச பின்னாடி எவ்வளோ பேக்கேஜில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் முன்னாடியே பார்த்த மாதிரி தான் 8,64,000. இதுதான் உங்கள் ஓவராலாக உங்களுக்கு கொடுத்த பேக்கேஜ் எல்லாமே இதுதான். இப்போ அடுத்து இருக்குது எப்படி எலிஜிபிள்னு பார்க்குறீங்களா, ஒரே ஒரு டிகிரி இருந்தால் போடுங்க. அதே 60% மேலே இருக்கணும். யூஜி முடிச்சிருக்கணும். கிராஜுவேஷனில் 28 கீழே ஏஜ் இருக்கணும். போஸ்ட் கிராஜுவேஷனில் 30க்கு கீழே ஏஜ் இருக்கணும். இதுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ் அதே தான், முன்னாடி காமிச்ச ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருப்பேன். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் தான் போகும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கடுத்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் வரும். அதுக்கு அசஸ்மெண்ட்னால் ஒன்றும் கிடையாது, டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டுமே எந்த மாதிரி கொஸ்டின் கேட்போம், எவ்வளோ பாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுவுமே பின்னாடி சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆஃபர் லெட்டர் அதுக்கு முன்னாடி ப்ராசஸ்னால் லோன் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. லோன் பே பண்ணணும். சில பேங்க்ஸில் வந்து லோன் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, சில பேங்க்ஸில் வந்து லோன் தரமாட்டாங்க. நீங்களாக ரெடி பண்ணி போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளாக ரெடி பண்ணி பே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 டேர்ம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும், செகண்ட் ஹாஃபில் இவ்வளோ பே பண்ணணும்னு. அது நியர்பை பேங்க்கில் போய் கேட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. மேனேஜர் லெவலில் போய் கேளுங்க, அப்புறம் அவங்களுக்கு தெரியும். கீழே வேலை பார்க்குறவங்க லெவலில் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அடுத்து ஆஃபர் லெட்டர் இதெல்லாம் முடிச்சு லோன் ப்ராசஸ்லாம் முடிச்ச பின்னாடி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும். எத்தனாம் தேதி நீங்கள் மணிப்பால் அகாடமி போகணும்னு. அங்கேயே உங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் ஆரம்பிக்கும். அதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி இன்டர்ன்ஷிப், அடுத்து ஓஜிடி, அதுக்கடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக முடித்த பின்னாடி நீங்கள் ஒரு டிஎம்பி எம்ப்ளாயி ஆகிடுவீங்க. அந்த ப்ரோக்ராம் ஃபீஸு அந்த 50% நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னு. 36 மந்த்ஸ் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கணும்.
ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ பார்த்தீங்களா நான் ஆன்லைன் டெஸ்ட்டு சொன்னேன் அசஸ்மெண்ட், அதுக்கு இத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டொமைனில், இந்த நியூமரிக்கல் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பேசிக் நாலேஜ்னா. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஐடி சொல்லவா, ChatGPT யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். யூஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் இப்போ நிறையா ட்ரிக்கரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ புரிஞ்சவங்க பொழைச்சிக்கோங்க. ஒன்றும் கிடையாது, 16 மார்க் டெஸ்ட்டு, 65 கொஸ்டின்ஸ் வரும், 100 மார்க்கு. டைம் பண்ணிட்டீங்கன்னா 1 ஹவர், இதுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும். நெகட்டிவ் மார்க் எதுவுமே அதை பற்றி போடலை, ஸோ நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஒன்லி நீங்கள் அட்டன் பண்ணி பாஸ் ஆனால் போகிறோம். கெரியர் க்ரோத்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேஜ் ஏறுறீங்க. ஸ்டேஜ் 1 அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கு அடுத்து வந்து மேனேஜர் லெவல் போஸ்டிங் போகிறீங்க. இதெல்லாம் பேசிக்காக சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் பெருசாக சொல்லலை. மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. மேக்ஸிமம் கேள்வி கேட்டதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, டிஎன்பி பேங்க் நம்பி போகலாமா, அமௌண்ட் பே பண்ணால் வேல்யூபிளா. நிறையா பேங்க்ஸ் வந்து மணிப்பாலோட டைப் வச்சுதான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேங்க்கில் இருக்கிற மேனேஜர், ப்ரைவேட் பேங்க் மேனேஜர் எல்லாமே இந்த மாதிரி ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தவங்கன்னா, ஸோ நம்பி போகலாம். இது வந்து ஏமாத்துகிற வேலை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாஸ் ஆனாரா உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ் ஆகாட்டி வேலை கிடையாது. அங்கே 4 மாதம் ட்ரைனிங்குமே நடக்கும். நீங்கள் இங்கே போகும்போது என்னென்ன எக்யூப்மெண்ட் கொண்டு போகணும், என்னென்ன தேவை எல்லாமே அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஆஃபர் லெட்டர்லாம் வந்துடும். ஸோ அதுபடி செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் நேம் பார்த்தீங்கன்னா SK கபில், SKKABAL, ஒரு ஐஃபன் விட்டு vlogனு போடுங்க, என் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வரும், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னென்ன டவுட் இருக்கோ அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். டிஎபி பேங்கை பற்றி சிம்பிளாக சொல்லியாச்சு. அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஹியூஜ் பேக்கேஜ் இருக்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களால ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியல. ஸோ இன்டர்வியூ கிளியர் பண்ணாரா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜே போகும். ஸோ அதையும் பார்த்து கவனமாக வச்சு கிளியர் பண்ணிடுங்க. அடுத்து ஏதாச்சும் இதே மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு வீடியோ போடுவோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக. பாய்.